வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை தான் பார்க்க போறோம். கருப்பட்டி ஜாங்கிரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகரே இல்லாமல் பண்ணியிருக்கனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இந்த ஜாங்கிரி சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம உளுந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் இன்னைக்கு 1 கப் உளுந்தை நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது இப்போ ஊறி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ளஃபியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். வடைக்கு அரைக்கிற மாதிரி ரொம்ப தண்ணி சேர்க்காம ஃப்ளஃபியாக அரைச்சிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கிறேன். இது எதுக்கு சேர்க்குறோன்னா ரொம்ப சாகியாக இல்லாமல் கொஞ்சம் அந்த முறுமுறுன்னு இருக்கும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்காக இருந்தால் தான் ஷேப் நல்லா வரும். ரொம்ப ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயில் ஓடிடும். அதனால நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு சாஸ் பாட்டிலில் போட்டுக்கிறேன். நீங்கள் பைப்பிங் பேக் இல்லாட்டி ஜிலேபி துணி இந்த மாதிரி எதில் வேணாலும் போட்டு நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சாஸ் பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கருப்பட்டியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கருப்பட்டி சேர்த்துக்கிறேன். இது சுமாராக 120 to 150 கிராம் வரைக்கும் இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஜாங்கிரியை பொரிச்சிட்டு இதில் நல்லா முக்கி எடுக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நல்லா டிப் ஆகும். கருப்பட்டி இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை இன்னொரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க. இப்போ இதை கொஞ்சம் ஸ்டிக்கியாக வர அளவுக்கு நம்ம அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம். இது ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் ஜாங்கிரிக்குள்ளே ஏறாது, இல்லை ரொம்ப திக்காயிட்டாலும் அப்சர்வ் ஆகாது. ஸோ ரெண்டுமே பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் அந்த ஸ்டிக்கினஸோடு இருக்கும் போது எடுத்துடணும். கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு வரும். அந்த மாதிரி இருக்கணும். ஒரு கம்பி பதத்துக்கும் முன்னாடியே நம்ம எடுத்துடணும். அப்படி எடுக்கும் போது தான் ஜாங்கிரி நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் வரும். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஜாங்கிரிக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ளாட் பாட்டம் பேன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஜாங்கிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஜாங்கிரி ஷேப் பண்ணுறதுக்கு முதல்ல 2 சுற்று சுற்றிட்டு அப்படியே வேகமாக இந்த பூ டிசைன் மாதிரி போடணும். ஃபாஸ்ட்டாக வரலன்னா நீங்கள் ரவுண்டாக ஜிலேபி மாதிரியே பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடியா இருக்கு. இதை நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம கருப்பட்டி சிரப்பில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா முக்கி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா அப்சர்வ் ஆகும். இது 1 நிமிஷம் பாகில் இருந்தால் போதும். அதுக்குள்ளேயே நல்லா அப்சர்வ் ஆகிடும். ரொம்பவும் ஊற விட்டுறாதீங்க. 1 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஜாங்கிரி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் கூட அவ்வளோ ஜூஸியாக இருக்கும்.
ஸோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இனிமேல் கவலையே பட வேண்டாம். நம்ம வீட்லேயும் இனிமேல் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடலாம். இந்த சூப்பரான ஹெல்த்தியான கருப்பட்டி ஜாங்கிரியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.